புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூண்டை சாப்பிட்றேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு பிபியே குறைய மாட்டேங்குது. பூண்டை எப்படி சாப்பிடணும்? இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொன்னால் அது பூண்டு தான். ஆனால் நம்ம தவறாக சாப்பிட்றதுனால அதனுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ பிபியை குறைக்கிறதுக்கு இந்த பூண்டை எப்படி சாப்பிட்ணும், என்ன அளவுகளில் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்டா இதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ பூண்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, இரத்த நாளங்களை தளர்வுபடுத்தி பிபியை குறைக்கும், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், செரிமான கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது, வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸு, வயிற்றில் உண்டாகக்கூடிய கிருமி சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. இன்னும் நிறைய பலன்கள் இந்த பூண்டுக்கு உண்டு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த பூண்டை நம்ம அப்படியே முழுசாக போட்டு வதக்கிட்டு அதை நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றோம். இல்லை அப்படின்னா அதை ஜஸ்ட்டு நம்ம நறுக்கிட்டு உடனடியாக எண்ணெயில் போட்டுடுறோம். இப்படி நம்ம போடும் பொழுது எந்த விதமான பலன்களும் கிடையாது. இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் அது முழுசாக இருக்கும்போது அதில் அலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் அலினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் இருக்கும். ஸோ நாம் எப்போ அந்த பூண்டை நசுக்கிறோமோ அந்த மாதிரி நசுக்கும் பொழுது அந்த அலின் அப்படிங்கிறது அந்த அலினேஸ்ங்கிற என்சைமால் ஆக்டிவாக கன்வெர்ட் ஆகி அலிசின்கிற ஒரு வேதிப்பொருளாக மாறும். ஆனால் இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் தேவை. 10 நிமிஷம் காற்றில் இருக்கும் பொழுது தான் இந்த பூண்டு முழுமையாக மருத்துவ குணமுடையதாக மாறுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே வதக்கி சாப்பிட்றோம். இல்லைன்னா அதை க்ரஷ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம எண்ணெயில் போட்டுடுறோம். ஸோ இப்படி போடும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய பூண்டு அப்படிங்கிறது எப்படி விளைஞ்சது, இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்கக்கூடிய பூண்டு பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வந்த பூண்டு, அது ப்ளீச் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளை நிறத்தில் இருக்குது. அப்படி இல்லாமல் சின்ன சின்ன நாட்டு பூண்டுகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதற்கு மருத்துவ குணமும் அதிகம், அது அதிகமாக வாசனையோடையும் இருக்கும். ஸோ ஆனால் அதை உரிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஸோ இந்த சின்ன சின்ன பூண்டுகளை நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்களுடைய உடம்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். முக்கியமாக இதே சம்பந்தமான நோய்கள், பிபி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், காலை வேளைகளில் ஒரு 2 பூண்டு இல்லை 3 பூண்டை நீங்கள் நசுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய பிபியை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்த அல்லசின் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போன பிறகு உடம்புல கிட்டத்தட்ட 332 வகையான புரதங்களை சீரமைக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இந்த புரதங்களை சீரமைக்கும் பொழுது நம்ம இரத்த நாளங்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே தளர்வடையுது. அதே போல் இரத்த நாளங்களுக்கு உள்ளாகும் நைட்ரிக் ஆக்சைடோட அளவு அதிகமாகிறது. அதனால் இரத்த நாளங்களில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாகுது, பிபியோட அளவும் குறையுது. ஸோ இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிபியை குறைச்சிக்கலாம். அதே போல் தொண்டை பகுதியில் புண்ணு இருக்குது, இல்லை டான்சில்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கிறது, இந்த மாதிரி நிலைகளில் பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இல்லை மிக்சியில் அதை போட்டு பல்சர் மோடில் அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு துணியில் முடிஞ்சிட்டு நம்ம அடுப்பை தணலில் காமிக்கலாம். காமிச்சிட்டு அதில் சாறு எடுக்கணும். அந்த சாரோட தேன் கலந்து நம்ம தொண்டையோட உள் பகுதியில் தடவணும். அப்படின்னா டான்சில் சம்மந்தமான பிரச்சனைகள், அடிக்கடி தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ஷன் வருது, இது எல்லாமே குறையும். பட் நிறைய சமயங்களில் குழந்தைங்களுக்கு தொண்டையோட உள்பகுதி வரைக்கும் நம்ம தடவணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி நிலைகளில் இந்த பூண்டு சாரோட 2 மடங்கு தேன் கலந்துட்டு ஸோ அதை ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காகிள் மாதிரி பண்ணலாம். தொண்டை பகுதி வரைக்கும் நனைகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை விழுங்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நம்ம துப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டான்சில்ஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். நிறைய குழந்தைகளுக்கு இதனால் டான்சில்ஸ் ஆப்ரேஷனே நம்ம தவிர்த்துருக்கோம். ஸோ
பூண்டை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதை நசுக்கி ஒரு 10 நிமிஷம் காற்றில் வச்சுட்டு அது கூட வந்து ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது, அதே மாதிரி வயிற்றில் வந்து அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பூண்டை பாலோடு சேர்த்து வேக வைக்கணும். பூண்டை நல்லா நசுக்கிட்டு 10 நிமிஷம் கழித்து பாலோடு சேர்ந்து வேக வச்சுட்டு அந்த பால் நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ பூண்டை இப்படி பயன்படுத்தினா தான் நமக்கு முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டை எப்படி பயன்படுத்தணும், பிபியை குறைக்கிறதுக்கு, டான்சில்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து உணவை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து வராது. நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறது அப்படின்னா நம்ம ரசமை வந்து இடிச்சிட்டு அப்படியே நம்ம தண்ணியில் வந்து போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். ஸோ இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.